ஷினிச்சி சின்ன வயசுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் அம்மாட்ட பிளேட்ஸை எடுத்து கொடுக்க சொல்லுவான். அவங்களும் சமையல் செஞ்சுக்கிட்டே வந்து எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இவன் கம்முன்னு இருக்காம மேலே ஏறி அந்த பிளேட்ஸை எடுக்க பார்க்க தவறி கீழே விழுந்துருவான். அடுப்புல இருந்த எண்ணெயும் அவன் மேல விழப்பாக்கும். அப்ப அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கையாலேயே அந்த பாத்திரத்தை பிடிச்சு அடுப்புல வச்சுட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா உன்னோட கையை ஃபர்ஸ்ட் பாருன்னு சொல்லும் போதுதான் இவங்க கை ஃபுல்லா எண்ணெய் ஊற்றி வெந்து போயிருக்கிறது தெரியும். இதனால ஷினிச்சி அவங்க அம்மா கையில இருக்க தழும்ப பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான். அன்னைக்கு நைட்டே ஷினிச்சி அப்பாவும் அம்மாவும் அந்த ட்ரிப்புக்கு கிளம்பி போறாங்க. இவன் இப்பவும் ஏதாவது சொல்லி இவங்களை தடுத்தரலான்னு பார்க்கறான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணா வெளியே போறாங்க. அவங்கள ஏன் தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அந்த பக்கம் ஒரு கப்பல் அவங்க கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சீட்ல கம்முன்னு உட்காந்துருக்காம சீட் பெல்ட் எடுத்து விளையாடிட்டு இருக்க. இவன் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இவன் மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கும் போது அந்த பொண்ணோட தலை ஏலியனா மாறி இவன் தலையை வெட்டிட்டு இவன் உடம்புக்குள்ள போயிடுது. ஆனா ஒரு பொண்ணோட உடம்புல இருந்துட்டு ஆணோட உடம்புக்கு வந்ததும் அந்த உடம்ப சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. இதோட கண்டினியூட்டியை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.